மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா கேசரி. வாங்க எப்படி செய்கிறாங்க பார்ப்போம். சுவையான சேமியா கேசரி செய்முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு அடுப்பை பற்ற வச்சு வானிலை போட்டிருக்கோம். வானிலையில் 300 ml தண்ணீர் விட்டுக்கிறோம். நாங்கள் 150 கிராம் சேமியா எடுத்துகிட்டு வச்சு 300 ml தண்ணி விட்டுக்கிறோம். அதில் அரை டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சோடனே எடுத்து வச்சுருக்க சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடுங்க. அப்படியே 300 ml தண்ணிக்கு 150 கிராம் சேமியா சேர்க்குறோம். இந்த சேமியா வந்து டபுள் ரோஸ்டட் சேமியா. நீங்கள் நார்மல் சேமியா இருந்தால் வறுத்து எடுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டி விடுங்க. கொஞ்சம் தான் போட்டுக்கோம், இன்னும் கொஞ்சம் போடுவோம். நல்லா தண்ணீரில் முழுகிறாப்புல பண்ணுங்கள், பரட்டி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் மீதத்தையும் சேர்த்துப்போம். இப்போ அடுப்பில் சிம்மில் தான் இருக்குது. நல்லா பரட்டி விடுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துப்போம். 150 கிராம் சேர்க்குறோம் சர்க்கரையை. 150 கிராம் சேமியாவுக்கு 150 கிராம் சேர்த்துக்கிறோம் சர்க்கரையை. நல்லா சர்க்கரையோடு சேர்த்தோம். இப்போ 5லேருந்து 6 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். நல்லா சேர்த்து பரட்டி விடுங்க. சிம்மில் தான் இருக்குது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் குழஞ்சி போயிடும். சிம்லேயே வேகட்டும். ஒரு 80% வெந்திருக்கு. கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு வானிலை வச்சு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். அதில் 10 முந்திரியும் 10 திராட்சையும் வறுத்துப்போம். முந்திரி திராட்சையை வறுத்துட்டு செய்து வச்சுருக்க கேசரியில் சேர்த்துப்போம். நல்லா பொன்னிறமாக வறுத்துங்க. வறுத்த திராட்சையை சேமியா கேசரியில் சேர்த்துப்போம். நல்லா கிளறி விடுங்க. முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் விட்டுட்டு ஒரு அழுத்தி வைங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த பாத்திரத்தோட சூட்லேயே இருக்கட்டும். இப்போ சுவையான சேமியா கேசரி ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ நம்மளுடைய சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சேமியா கேசரி ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.